අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. மதிப்புக்குரிய மூலாசன மந்திரித்துமா ඒ වගේම අනිත් மற்ற பாராளுமன்ற தமிழில் கதைக்கின்றேன் மற்ற பாராளுமன்ற மந்திரிகள் அதே நேரம் எங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்த சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நன்றி. இவ்வாறு எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையின் போதான இந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நான் இந்த விடயத்திலே நான் உண்மையாகவே கலனியிலே நான் பிறந்திருக்காவிட்டாலும் வளர்ந்திருக்காவிட்டாலும் உண்மை என்னவென்றால் நான் கொழும்பு தெற்கிலே கூட வாழ்ந்திருக்கிறேன். 2015ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் இருந்த வீடு நெஞ்சளவுக்கு கூட தண்ணி அங்கே வந்திருக்கிறது துட்டகமன் ஸ்ட்ரீட்டிலே. ஸோ இது எங்களுடைய கொழும்பை பொறுத்த வரைக்கும் கலனியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை. அது மழை நேரங்களிலே இந்த தண்ணீரானது குடிமனைகளுக்கு போகின்ற போது இடப்பெயர்வுகள் என்று சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமாக கதைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே இரணைமடு குளம் என்று ஒன்று இருக்கிறது. மழை பாய்கின்ற நேரம், மிகவும் மழையான நேரங்களில் கூட இப்போது கலனியிலே இருக்கிற பிரச்சனை போன்று இரணைமடு குளம் வான் பாய்கின்ற நாட்களிலே பெருமளவான மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்வார்கள். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் $1350 மில்லியன் பெறுமதி உள்ள ADB வங்கியினுடைய ஃபண்டிங்கிலே தான் இந்த இரணைமடு குளம் 35 அடியிலிருந்து 37 அடிக்கு உயர்த்தப்பட்டு அங்கிருக்கின்ற நீரை கடலிலே விரயம் செய்யாமல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்திருந்த போதும் இன்று வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு அந்த தண்ணி வரவில்லை. DCC மீட்டிங்கிலே நாங்கள் அவை பற்றி கதைக்கின்ற போது மீசாலைக்கு வந்திருக்கிறது, அது படி ஒவ்வொரு இடங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிலே எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான பணம் விரயமாக்கப்பட்டிருக்கிறது, அதிலே வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உதாரணம், யாழ்ப்பாணத்திலே மழை பெய்கின்ற போது நல்லூர் பகுதிகளில் கூட இந்த பாதைகளிலே நீர் வளைந்தோடக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்புகளும் யாழ்ப்பாணத்திலே இருக்கவில்லை. ஸோ இவை எல்லாம் எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால் கடந்த அரசாங்கங்கள காலத்திலே நடந்த மிகப்பெரிய ஊழலாகத்தான் பார்க்கிறோம். ஊழல் என்று சொல்லும் போதுதான் ஞாபகம் வருகிறது, நான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போய்விட்டு அவசரமாக ஓடி வருகிறேன். என்னென்றால் இந்த ஊழல் விடயமாக கதைக்கோணும். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலையான தெளிபலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட 30 மில்லியன் பெறுமதியான பணம் ஒரு டாக்டர் அவருடைய பேர் ஒரு ஒன்காலஜி கன்சல்டன்ட், பேர் சொல்வது அவ்வளவு நல்லதில்லை, தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த 30 மில்லியன் பெறுமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து